இருந்து வருது. குணமா? நீ இங்கேயே இருப்புல, நான் வர்றேன். தம்பி, அண்ணா அண்ணா அண்ணனா? எங்கடா தம்பி இருக்கா அண்ணன்? அங்க கட்டி வச்சிருக்குது. அங்க யாரையும் காணுமாடா தம்பி? அண்ணன் இல்லையா? அண்ணா அண்ணா தம்பி அழுவாதடா. அண்ணனை தேடி பாப்போம், வாடா. எப்படிதான் மனசு வந்ததோ பாவி. எங்க அம்மா பாவுக்கு நான் சொன்னேன். அப்புறம் பாரு, ஒரு பெரிய மகாராஜா மகன் தலைய வாங்கி போடுவாரு. என்னவா? நான் மகாராஜா மகன் தான். வேணும்னா எங்க அப்பா கேட்டுப்பார். அப்பாவா? உங்க அப்பா எங்கடா தம்பி இருக்காரு? இதோ வரேன்னு சொல்லிட்டு போனாரு, இன்னும் வரல. ஐயோ பாவம், மனுஷன் வர்றேன்னு சொல்லிட்டு போனவரு அப்படியே போயிட்டாரு போல் இருக்கு. ஐயோ, எங்க அப்பா இனிமே வரமாட்டாரா? வரவே மாட்டாரா? அடாடாடா, நானா வரவேண்டான்னு சொல்றேன். வரட்டும்டா, வரட்டும். அவரு வர்ற வரைக்கும் நீ என்கிட்ட இரு. அது வரைக்கும் நான் தான் உனக்கு அப்பா. அப்பா அம்மா? உனக்கு ஒரு புது அம்மா தேடி தர்றேன்டா. என் கல்யாண விஷயமா தான் பொண்ணு பார்க்க தரகம் வீட்டுக்கு வந்துட்டு வர்றேன். வா போலாம். அடடே, நல்ல பணம். ஆமாண்ணே. வா வா வா. இது என்ன தோல்ல? அதுவா? அது நீங்க எனக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் குழந்தைய தூக்கணும் பாருங்க, அதனால இப்போ பழகிக்கிறேன். ஆமா, பையன் யாரு? யாருக்குன்னு தெரியும்? ஆத்தாங்கிற பக்கத்துல அனாதையா கிடந்தான். பாவம்னு சொல்லி தூக்கிட்டு வந்தேன். யாரு பெத்த புள்ளையோ அவனை கேட்டாக்கா நான் ராசாமாவன் சீமையால பிறந்தேங்கிறான். அவங்க அம்மா அவனை ஆறாரோ ஆள பிறந்தவனே அப்படி பாடி தாளாட்டி இருப்பாங்க. அத நினைச்சுக்கிட்டு சொல்றா போல் இருக்கு. போய விடு. அப்ப நான் நேர்ல சொன்னபடி பொன் கொண்டு வந்திருக்கீல்ல? பணம் 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 பணம். என்ன முதல்ல பொண்ணை பாத்தீங்களா? அதை சொல்லுங்க. அதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் தம்பி? என் சாமர்த்தியம் உனக்கு தெரியாதா? அடாடா, அது தெரியாம என்ன உங்ககிட்ட வந்தான். என்ன இது? இது மண்டை கிறுக்கு தலையில ஏறிக்கிச்சுன்னு. மண்டை கிறுக்கு மரத்துல மாம்பிஞ்சு தலையில. என்ன இளவோ முகத்தை மொறு மொறுன்னு நக்குச்ச. அயோக்கிய பயலடா, இது எந்த பைத்தியார பை வேறடா இது? நீங்களே தான். நானா பைத்தியம்? நானா பைத்தியம் பாரு. இல்லன்னா தூக்கம் போட்டது நீங்க, வேஷம் போட்டது நம்ம கிறுக்கண்ண. கிறுக்கண்ணனா? எங்கடா அந்த பையன்? கிறுக்கு பயல, எனக்கடா வேஷம் போட்ட? வேண்டான்னு வேண்டாம். அடிக்க வர்ற ஆடும் கடிக்க வர்ற மாடும் ஆகாதுன்னு அடுப்புல வச்சாலும் வேகாது. அண்ணா, நீங்களா? உங்களை இந்த கோலத்துல காண்கிறேன். அண்ணா, என்னை மன்னித்து விடுங்கள்.
நான் செய்த குற்றங்களை மன்னித்து விடுங்கள் அண்ணா அண்ணா அண்ணா. பல 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 குட்டி நாய் கொலைச்சதால பட்டி நாய்க்கு சேதம் எப்படி அண்ணா? அண்ணா, அடையாளம் தெரியவில்லையா என்னை? தாங்கள் அன்போடு வளர்த்த அருமை தம்பி புரந்தரன், புத்தியற்று பொல்லாங்கு தேடிய புல்லன், குடிப்பெருமை குலைத்த கொடியவன். அண்ணா அண்ணா, நான் செய்த குற்றங்களை உணர்ந்து விட்டேன், திருந்து விட்டேன். மன்னிக்க மாட்டீர்களா என்னை? மன்னிக்க மாட்டீர்களா இந்த பாவியை? அண்ணா சாவாரம் இல்லே தனக்கொரு வீடில்லே தேவாரம் மேது கடி குதம்பா. என்ன குறும்பு, குட்டி ஆட்டுக்கு பால் இல்ல கொம்மாளமா போடுறேன். அண்ணா, தங்கள் நினைவு தப்பி விட்டதா? அறிவு புரண்டு விட்டதா? தம்பி என்ற சொந்தம் மறந்து விட்டதா அண்ணா? சொந்தம் சொந்தம் ஐயா, இவர் எப்படி இங்கே வந்தார்? ஏன் இப்படி ஆனார்? சொல்லுங்கள் ஐயா, சொல்லுங்கள். தம்பி, நாங்க ஆட்டை ஓட்டிக்கிட்டு வரும்போது விஷ தண்ணிய குடிச்சு மயம் கிடந்தான் உங்க அண்ணன். ஆளை கொல்ற அந்த தண்ணி பைத்தியமாக்குனதோட விட்டுருச்சு. அப்புறம் நாங்க கூட்டியாந்தோம். தம்பி, உங்களை பார்த்தா பெரிய இடத்து பிள்ளைங்க மாதிரில தெரியுது. ஐயோ, அது ஏன் கேட்கிறீர்கள்? நினைத்தால் நெஞ்சு வெடித்து விடும். இந்திரபுரியின் மேங்குடியே நாங்கள் தான். பாவி என்னால் தான் மனைவி மக்களோடு பரதேசம் புறப்பட்டார் என் சகோதரர். பாடாயிற்று எங்கள் வாழ்வு. கோனரையா, இந்த பைத்தியம் தீர மருந்தில்லையா? இருக்குதான் ஒரு அருமையான மூலிகை. ஆனா கிடைக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லையே. எவ்வளவு கஷ்டமானாலும் சரி, சொல்லுங்கள், உடனே கொண்டு வருகிறேன். அறிவு தெளிய வேண்டும் அண்ணனுக்கு, மன்னிப்பு பெற வேண்டும் நான். தம்பி, உனக்கு கொல்லிமலை தெரியுமா? தெரியும். அங்க தீராத நோயெல்லாம் தீர்க்கிற மூலிகைங்க நிறைய இருக்குது. ஆனா அங்க போறவங்க திரும்பி வர்றதில்ல. என்ன நேர்ந்தாலும் சரி, மூலிகை கொண்டு வர இப்போதே புறப்படுகிறேன். நன்றி, வருகிறேன். எங்கப்பா எங்கேயோ விட்டுட்டு போயிட்டாரு. அம்மா ஆத்தோட போயிட்டாங்க. நான் தேடிக்கிட்டு போறேன். இந்தாண்ட வழி இருக்குது இல்ல? ஐயோ பாவம், பயமறியாத இளங்கண்ணு. தம்பி, ஒண்ணு செய்றியா? என்ன? என்னோட வந்துட்டேன்னா எங்க தொழில நிபுணன் ஆக்கிடுறேன். அம்மாவையும் அப்பாவையும் தேடி பிடிச்சு விடலாம். என்ன சொல்ற? ஓ, வரேன். வாடா என் சிங்க குட்டி. அப்பா அப்பா, நல்ல காலம். யாரும் பார்க்கலடா சாமி. யோ, கண்ணு மண்ணு தெரியாம ஓடி வந்த ஆள் மேல முதலியா? உனக்கு நான் பைத்தியமோ? ஏன், உனக்கு என்ன வைத்தியம் தெரியுமோ? தயா, யாருகிட்ட இந்த கிண்டல்லாம்? மஞ்சு வரட்டு காலைய ஒரு கை பாக்குற கொம்பம் கூட இந்த செல்லமான கம்முன்னு அடங்கிடுவான் தெரியுமா? காளை மாடுனா நானும் தான் ஒரு கை பாத்திருப்பேன். நான் இல்ல துரத்திக்கிட்டு வந்தது. வந்தாவா? ஊருக்குள்ள என்ன நினைப்பாங்க? இவன் பெரிய திருடம் போல் இருக்கு, அதான் நாய் துரத்துன்னு நினைப்பாங்க. சரிதான், நீ பெரிய திருடன் தான் போல இருக்கு. ஏன் உன் மனசை திருடிக்கிட்டனா? ஏய், என்ன வார்த்தை அத்துமீறுது? இந்த கணத்துல ஒண்ணு கொடுத்து அந்த கண்ணு அர்ஜுனா அர்ஜுனாங்க. ஆமா. ஓஹோ, அதாவது இடி இடிக்கிற மாதிரி சத்தம் கேட்கணும் இல்லையா? கண்ணத்தை காட்டு. என்ன சொன்ன? இந்த கண்ணத்துல அடிச்சா இந்த கண்ணத்தை காட்டுன்னு பெரியவங்க சொல்லி இருக்காங்க. அதனால இந்த கண்ணத்தை உங்ககிட்டயே கொடுத்துடுறேன். நீ என்ன வேணாலும் செய்.
கை வலிச்சுதான். உங்க கண்ணம் சாச்சா, பூவால் அடிச்சா வலிக்குமா? தெரியாம அடிச்சிட்டேன். தெரிஞ்சுதான் பொறுத்துக்கிட்டேன். அடிச்ச கைதானே இப்ப அணைக்குது. நீங்க ரொம்ப நல்லவங்க. பொம்பளைங்க விஷயத்துல போக்கிரிங்க கூட நல்லவனா வர்றது சகஜம் தானே. எத்தனை போக்கிரி பையன் அடங்கித்தான் தெரியுமா கல்யாணம் ஆன உடனே. உங்களுக்கு வந்து வந்து ஆயிடுச்சா? நீ மனசு வச்சா ஆயிடும். பொண்ணு பார்க்கத்தானே நான் இந்த ஊருக்கு வந்தேன். இப்ப யார பார்க்க போறீங்க? நேரா உங்க அப்பாவை தான் பார்க்க போறேன். வா. ஆச்சு. அதத்தான் அப்பவே தெரிஞ்சுக்கிட்டேனே. வாயண்ணா. பார்த்தது போதும், இறங்கி வாங்க. யார் நீ? மறந்து விட்டேன். என்ன, உன்னை நீயே மறந்து விட்டாயா? உங்கள் ஆடலும் பாடலும் என்னையே மறக்க செய்து விட்டது. வேடிக்கையான பேர்வழி. இப்போது நீ இருக்கும் இடம் எது என்று தெரியுமா? நீங்கள் சொல்லித்தான் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கொல்லிப்பாவின் முன்னால் குறும்புத்தனம் கூடாது, ஜாக்கிரதை. வாய் எச்சரிக்கிறது, கண்கள் கருணை காட்டுகிறது. அருமையாக பேசுகிறான், அழகாகவும் இருக்கிறான். அடியே, இவனை சும்மா விட்டால் ஆபத்து தான். ஆபத்தா? ஆபத்து எனக்கென்றல்லவா கருதினேன். இல்லை என்று எண்ணி விடாதே. எங்கள் ராணியிடம் அத்துமீறி பேசினால் நாளை சூரியோதயத்தினை காண மாட்டாள். உங்கள் ஆட்சியிலே சூரியனுக்கும் தடை உத்தரவா? பொழுது விடியும் போது உன் தலை உன் களத்தில் இருக்காது. என் தலை மீது உங்கள் ராணிக்கு அவ்வளவு விருப்பமா? அப்படியானால் என் தலை உங்கள் ராணியின் கையில் இருக்குமா, மடியில் தவழுமா, இல்லை சப்ரமஞ்சத்திற்கே போகுமா? துஷ்டா, பைத்தியம் போல் பேசாதே. பைத்தியம் எனக்கா? இல்லை இல்லை. ஓஹோ, பைத்தியம் உன்னை சேர்ந்தவர்களுக்கு தானா? ராணி, நிச்சயமாக இவன் மூலிகை திருட வந்தான், சந்தேகம் இல்லை. மூலிகை திருடவா? மூர்க்கா. இப்படின்னா அழுது அழுது உடம்ப கெடுத்துக்கிட்டா என்னத்துக்குமா ஆவறது? நானும் எங்கெங்கயோ தேடி பார்த்தேன், ஒரு பிரயோஜனமும் இல்லையே. அவர் எங்கெங்க அலையிறாரு? அந்த பச்சை குழந்தைகள் கதி என்ன ஆச்சுதோ? அவங்கள மறுபடியும் இந்த கண்ணால பார்க்க போறேனோ இல்லையோ? என்னைக்காவது பார்க்கத்தான் போறேன், ஏகபோகமா வாழத்தான் போறேன். ஏன் தங்க இப்படி மனசு போட்டு குழப்பிக்கிற? எழுந்திரியம்மா, கைவேலதான் கவலை போக்கும். வாமா. எம்பெருமான் கிருபை, எம்பெருமான் கிருபை. இளவரசியோட அருமையான மரகதமான ஒண்ணு பார்த்தா கண்ண பறிக்கும். எப்படியாவது கொண்டாந்துடணும். என்ன சொல்ற? சொல்றது என்ன, கேட்கறது என்ன? சென்று முடிக்கிறேன்.
பாம்பே கூத்தாடு பாம்பே தெளிந்து தெளிந்து தெளிந்தாடு பாம்பே கடிக்காதடா கடிக்காதடா டேய் உன்னாலே நான் என்னாலே நீ மாலைக்கான ஜோராவில கழுத்துல மாட்டிக்கிட்டான். முழிக்கிற முழிய பாரு, கிழிக்கிற கிழிய பாரு. அமாவாசை நிலா வெளிச்சத்துல ஆடு குட்டி போடாதப்பா போடாது. பாயா அண்ணே பயிற்சி என்ன இவன் திருடி இருக்க மாட்டான். அப்ப மாலை தானா பறந்து வந்து இவன் கழுத்துல ஏறிக்கிச்சா மாட்டு என்ன கையில காப்ப வேப்ப மரத்துல மாம்பழம், பாக்கு மரத்துல பனம்பழம், தீவட்டி கையில 2 தீவட்டி. எம்மட்டி சம்மட்டி தத்தோம் தாதிங்கிண்ணத்தம் தத்தோம் தாதிங்கிண்ணத்தம் தத்தோம் தாதிங்கிண்ணத்தம். தத்தோனாலும் விட மாட்டோம், செத்தோம்னாலும் விட மாட்டோம். நடடா.